மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய கோடைக்கால மின்மினி, அத்தியாயம் 35. கோபப்படுவது என்பது யாருக்கும் எளிது. ஆனால் சரியான நபர் மீது சரியான அளவில் சரியான நேரத்தில் சரியான நோக்கத்துடன் கோபப்படுவது எல்லோருக்கும் வராது. அரிஸ்டாட்டில் வரிகள். 3 வருடங்களுக்கு பிறகு. ஒரு பொருளை எடுத்தா எடுத்த இடத்துல வைக்க தெரியாதாடி உனக்கு? எல்லாத்தையும் கழிச்சு போட்டு வச்சிருக்க, கத்தி கொண்டிருந்தான் திவாகர். போடா, நான் தான் அப்புறமா சரி பண்ணி க்ளீன் பண்ணிடுறேன் இல்ல, சுந்தரி பதிலுக்கு கத்தினாள். அதுதான், எதுக்கு அப்படி சேர்த்து வச்சு பண்ணணும்? அப்பப்போ பண்ணிட்டா வேலை முடிஞ்சிடும் இல்ல. அடே சுத்த சுந்தரா, உன்ன மாதிரி எல்லாம் என்னால் இருக்க முடியாது. நான் இப்படி தான் இருப்பேன். முடிஞ்சா இரு, இல்லைனா போ. என்னது? அவள் கூறியதை கேட்டு திகைத்து சமையலறை பக்கம் எட்டி பார்த்தான் திவாகர். அது கத்திட்டு போன்னு சொன்னேன், ஈ என்று இழித்தபடி கூறினாள். வர வர உன் பேச்சு சரியே இல்லடி, பார்த்துக்க. நீ நேரா நிமித்தி வை, முணுமுணுத்தாள் சுந்தரி. என்னடி முனவர? கேட்டுக்கொண்டே அவளை நெருங்க முனைந்தவன் அப்பா என்ற குரலில் யூட்டர்ன் அடித்து அறைக்குள் சென்றான். போ போ, என்னை விட மோசமா அதம் பண்ணி வச்சிருப்பா உன் பொண்ணு. அவகிட்ட எப்படி கத்துறான்னு நானும் பார்க்குறேன். சுந்தரி கூறியது காதில் விழுந்தும் விழாதது போல் சென்றான். அவள் கூறியது போல்தான் அவர்கள் அறை இருந்தது. ஆனால் அவனுக்கு கோபம் வரவில்லை. சிரித்து கொண்டே ரசனையோடு தன் மகளை பார்த்தான். பொம்மைகள் இருந்த கூடையை மொத்தமாக தரையில் கவிழ்த்து நடுவில் பொம்மையோடு பொம்மையாக விழித்து கொண்டு அமர்ந்திருந்தாள் அவர்களின் 2 வயது அழகு புத்திரி தூரிகா. அச்சச்சோ பட்டுக்குட்டி, ஏன் எல்லாத்தையும் கீழே போட்டுட்டீங்க என்றவாறே அவளை வாரி தூக்கி கொண்டான். தூக்கும் போதே தந்தையின் கன்னத்தில் ஒரு இச்சு வைத்தாள் தூரிகா. தூக்கி கையில் வைத்த பின் ஒரு இச். அவன் சிரித்துவிட மறுபடியும் ஒரு இச். இப்போது பெருமையாக உரக்க சிரித்தான். சரி பாப்பா, இப்போ எதுக்கு அப்பாவை கூப்பிட்டீங்க? தண்ணி வேணும். அதுக்கு எதுக்கு அப்பாவை கூப்பிட்டீங்க? நீங்களே கிச்சன் போய் அம்மா கிட்ட கேட்டு வாங்கி குடிக்கலாம் இல்ல. அவன் கன்னத்தில் இச்சு வைத்து அப்பாதான் என்றாள். எல்லாத்துக்கும் அப்பாவே வேணுமா? செல்ல முறைப்போடு கேட்டான். மீண்டும் ஒரு இச். ஹஹாஹா, உரக்க சிரித்தபடி மகளை இறக்கிவிட்டான். நல்லா இப்படி உம்மா கொடுத்து உங்க அப்பாவை நைஸ் பண்ணி வச்சிருக்கடி, அவள் கையில் தண்ணீர் குடுவை திணித்தவாறே கூறினாள் சுந்தரி. என்ன பண்றது, அவளுக்காச்சும் உம்மா கொடுத்து கரெக்ட் பண்ணணும்னு தெரியுது, சில பேருக்கு அது கூட தெரிய மாட்டேங்குதே, கிண்டலாக கூறினான். சுந்தரி மகளை பார்க்க அவள் குடுவைக்குள் முகத்தை மறைத்தபடி தண்ணீர் குடித்து கொண்டிருக்க சட்டென்று பட்டும் படாமலும் திவாகரின் கன்னத்தில் ஒரு முத்தம் வைத்துவிட்டு நகர்ந்தாள். அதில் திகைத்து விட்டான் திவாகர். அப்பா போதும். அவள் கையில் இருந்த குடுவையை வாங்கி மேடையின் மேல் வைத்தவன், தாத்தா கிட்ட பேசலாமா என்றான். ஐ ஜாலி ஜாலி என்றவாறே சுந்தரியின் லேப்டாப்பை நோக்கி ஓடினாள் தூரிகா. அதில் விநாயகத்திற்கு அழைத்த வீடியோ மூலமாக அவரிடம் இருவரும் பேச ஆரம்பித்தார்கள். அதனை பார்த்து சிரித்து கொண்டே மகள் செய்த அமர்க்களத்தை எல்லாம் சரி செய்ய அறைக்குள் சென்றாள் சுந்தரி. அப்போது விநாயகம் கேட்டார், சுந்தரி எங்க மாப்ள? அவ வேலையா இருக்க மாமா, இருங்க கூட்டிகிட்டு வரேன் என்று அவரிடம் சொல்லிவிட்டு, தூரிக்குட்டி தாத்தா கிட்ட பேசிக்கிட்டே இருங்க, அப்பா வந்துடுறேன் என்று விட்டு அவளை சோஃபாவில் அமர வைத்து விட்டு சென்றான். அவளும் சமத்தாக தன் தாத்தாவிடம் ஏதேதோ மழலையில் பேச ஆரம்பித்து விட்டாள். அறைக்குள் சென்றவன் அங்கே கீழே கடந்தவைகளை எடுத்து வைத்து கொண்டிருந்த சுந்தரியை கண்டான். அப்படியே சுவற்றில் சாய்ந்தபடி கீழே அமர்ந்தவன் அவள் கையை பிடித்து இழுத்து தன் மடியில் அமர்த்தி கொண்டான். ஏ லூசு, என்னடா பண்ற? அவள் கேட்டு முடிக்கும் முன் 30 முத்தங்கள் வைத்து விட்டான். என்ன விடு, அதெல்லாம் எடுத்து வைக்கணும், அப்பப்போ எடுத்து வச்ச வேலை முடிஞ்சிடும் இல்ல. அவன் கூறியதை அவள் திருப்பி கூற முத்தங்களை நிறுத்தி அவளை முறைத்தான். அவள் குறும்பு சிரிப்போடு அவனிடம் இருந்து விடுபட முயல அவனோ பிடியை இன்னும் இறுக்கி தன்னோடு அணைத்து கொண்டான். டேய் பாப்பாடா, அவ உங்க அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருப்பா, சும்மா இருடி. செல்ல சினுங்களாக ஒலித்த அவன் குரலில் மயங்கினாள் சுந்தரி. அவளை கைப்பாவையாக்கி இன்னும் மயக்கினான் அவன். திடீரென்று தூரியின் குரல் நின்றுவிட அவனிடம் இருந்து விலகினாள் சுந்தரி. பாப்பா சத்தம் கேட்கல திவா, பதட்டமாக கூறினாள். அவ தூங்கி இருப்பாடி, உங்க அப்பா பேசினா எனக்கே தூக்கம் வரும், அவளுக்கு வராதா என்றவனை சரமாரியாக அடிக்க ஆரம்பித்தாள். என் அப்பாவையே கிண்டல் பண்றியாடா? அப்படியே பின்னால் சரிந்தவன் தன் மேலேயே விழுந்தவளை அள்ளிக்கொண்டான். இரவு. மகள் ஒரு பக்கம், அவன் அழகி ஒரு பக்கம் என்று அவனை அணைத்தபடி படுத்து உறங்கிக் கொண்டிருக்க அவனோ உறங்காமல் யோசனையில் ஆழ்ந்திருந்தான். புரண்டு படுக்க முயன்ற சுந்தரி திவாகர் உறங்காமல் இருப்பதைக் கண்டு, என்ன யோசனை திவா என்றாள். ஒன்றுமில்லடி.
சாரையும் மீராவையும் பத்தியா? ம். அந்த ஒற்றை எழுத்து பதிலில் கூட அவனுடைய வருத்தம் அவளுக்கு புரிந்தது. மீரா பாவம், என்ன இருந்தாலும் அவங்க கிட்ட சார் இப்படி கோபத்தை காட்ட வேண்டாம். அப்போ அவன் பாவம் இல்லையாடி? இல்ல திவா, மீரா காரணம் இல்லாம எதையும் செய்ய மாட்டாங்க. அதுக்காக இன்னும் எத்தனை வருஷம் அவன் காத்துக்கிட்டு இருக்கணும்னு சொல்ற? அவன் கூடவே தானே நீ 4 வருஷத்துக்கு மேல சுத்திக்கிட்டு இருக்க. என்னை விட அவனை உனக்கு நல்லா தெரியும். ஒரு விஷயம் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டானா அதை செய்யாம விட மாட்டான். இப்பவும் அவனுக்கு ஜெயராஜ் சாரை கார்னர் பண்ணி அவரை சம்மதிக்க வைக்க 10 நாள் போதும். ஆனா மீராவுக்காகத்தானே அதை செய்யாம இருக்கான். அவளும் கொஞ்சம் யோசிக்கலாம் இல்ல? எனக்கும் புரியுதுதான் திவா. அவனால முடியலடி. மீரா மேல பைத்தியமாவே ஆகிட்டான். அவனும் சாதாரண மனுஷன்தானே, அவனுக்கும் பயம் இருக்காதா? சரி திவா, அவர் கோபப்படட்டும், திட்டட்டும், நான் வேண்டாம்னு சொல்லல. ஆனா ஏன் மீரா கிட்ட பேசாம இருக்கணும்? பேசாம இருந்து அவரும் ஹர்ட் ஆகுறாரு, மீராவையும் ஹர்ட் பண்றாரு. என்னால அவர்கிட்ட பேச முடியாதுடா. நீ பேசு திவா, ப்ளீஸ். அவன் நாடி பிடித்து கெஞ்சினாள். சரி, நாளைக்கு சண்டே தானே, பாப்பாவை தூக்கிட்டு போய் கொஞ்ச நேரம் அவன் கூட இருந்துட்டு அப்படியே பேசி பார்க்குறேன். ம். ஜெயராஜும் மீராவும் அமர்ந்து பிசினஸ் விஷயமாக பேசிக்கொண்டிருக்க அவளிடம் ஓடி வந்தாள் ஹர்ஷிதா. அவள் பின்னாலேயே வந்தாள் கீர்த்திகா. அக்கா அக்கா. சொல்லு ஹர்ஷி. எனக்கு காம்படிஷனுக்கு ஒரு ஸ்பீச் எழுதி கொடுக்க சொன்னா கீர்த்தி அக்கா எழுதி கொடுக்க மாட்டேன்றா. அக்கா, எனக்கு அதெல்லாம் எழுத வரலக்கா, சொன்னா கேட்கவே மாட்டேன்றா, பாவமாக கூறினாள் கீர்த்தி. போ அக்கா, நீ ப்ரிப்பேர் பண்ணி கொடு. ப்ளீஸ்டா குட்டி, அக்கா பிஸியா இருக்கேன், நீ கூகுளில் பாரேன், நல்லா கிடைக்கும். அதில் தான்க்கா நான் பார்த்து எழுதி கொடுக்குறேன்னு சொன்னால் வேண்டாம்னு சொல்கிறா. போக்கா, எல்லாருமே அதில் தான் பார்ப்பாங்க, எனக்கு ஓனா வேணும். பிடிவாதம் பிடிக்காத ஹர்ஷி, கீர்த்தி ரெடி பண்ணி கொடுக்கறத படி. ஒன்றும் தேவையில்லை, உங்கள் யாராலையும் முடியலன்னா எனக்கு என்ன ஆளா இல்லை என்றவள் வேகமாக மீராவின் செல்போனை எடுத்து ரகுவை அழைத்தாள். ஏய், என்னடி பண்ணுற? அத்தான் அக்கா மேலே கோபமாக இருக்காருடி. அதுக்கு என்ன? அக்கா ஃபோன்ல இருந்து கால் பண்ணால் எடுக்க மாட்டாரு. யார் சொன்னா? அதெல்லாம் எடுப்பாரு. ஹர்ஷி சொல்லி கொண்டிருக்கும் போதே அழைப்பை ஏற்றான் ரகு. சொல்லுடா ஹர்ஷி குட்டி. அவன் ஃபோனில் பேசுவதை ஸ்பீக்கரில் போட்டு காட்டியவள் எப்படி என்றாள் புருவம் உயர்த்தி. ஆச்சரியமாக பார்த்தாள் கீர்த்திகா. எப்படியாத்தான் ஹர்ஷின்னு கண்டுபிடிச்சிங்க? அவன் சில நொடிகள் அமைதியாக இருந்தான். உங்க அக்கா இந்நேரத்துக்கு என்னை கூப்பிட மாட்டா. அவர்களின் சண்டையை சிறியவர்களிடம் காட்சி பொருளாக்காமல் மீராவையும் விட்டு கொடுக்காமல் மெல்லிய குரலில் கூறினான். ஓ என்றாள் கீர்த்தி. அதை விடுங்க அத்தான், எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். சொல்லுடா. அவள் கூறியதும், இன்னும் 1 ஹவரில் உனக்கு அனுப்பி வைக்கிறேன், ஓகேவா? தேங்க்யூ அத்தான், தேங்க்யூ ஸோ மச். நான் கேட்டா அத்தான் உடனே செய்வார், பார்த்தீங்கல்ல, உங்களை மாதிரி இல்லை என்று உதட்டை சுழித்து விட்டு சென்று விட்டாள் ஹர்ஷிதா. அக்கா, அத்தான் ஹைதராபாத் போயிருக்கிறதா சொன்னேன். ரிட்டன் ஆகிட்டு தான் இருக்காரு. ஐயோ, அப்புறம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணி அனுப்புவார்? புன்னகைத்தாள் மீரா. ட்ரெயினில் தானே இருக்காரு, அனுப்பிடுவார். ஓ என்று விட்டு கீர்த்தியும் சென்று விட்டாள். அதன் பிறகு வேலையில் தடுமாற்றம் கொண்டாள் மீரா. நீ போய் தூங்குடா குட்டி, ஐ வில் மேனேஜ் என்றார் ஜெயராஜ். ஓகே டாடி என்று விட்டு அனைத்தையும் எடுத்து வைத்துவிட்டு அறையில் இருந்து வெளியேற போனாள். பின் எதையோ எண்ணிக்கொண்டு மீண்டும் ஜெயராஜிடம் வந்தவள் சட்டென்று அவர் மடியில் தலை வைத்து படுத்து கொண்டாள். கண்களை மூடிக்கொள்ள இமைகளின் இறுக்கம் தாழாமல் கண்ணீர் வெளியேறியது. மீரா குட்டி, மென்மையாக அவள் தலை வருடினார் ஜெயராஜ். டாடி, ரொம்ப கஷ்டமா இருக்கு டாடி. 10 டேஸ்க்கு மேலே ஆச்சு டாடி ரகு என்கிட்ட பேசி. ஐ கான் கண்ட்ரோல் மை செல்ஃப். அவர் கரத்தை தன் கன்னத்தில் அழுத்தி கொண்டு அரற்றினாள். அவள் வலி அவருக்கும் பரவியது. நிகழ்ந்தது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.